தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தையும் என்னவென்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே தேட வேண்டுமாம். நாம் நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் அல்லது நமக்கு ஏதேனும் ஒரு தேவைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் யாரை தேடி செல்கின்றோம்? மனிதர்களை தேடுகின்றோம், அரசியல்வாதிகளை தேடுகின்றோம், இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் அதிகாரிகளை தேடி அலைகின்றோம், அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் மனிதரை நம்பினால் ஏமாற்றப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுவார்கள், ஆனால் ஏமாற்றி விடுவார்கள். என்னுடைய தேடுதல் தான், என்னை நீங்கள் தேடுவது மட்டுமே சால சிறந்தது. ஏனென்றால் நான் தான் மனமாறாத இறைவன். உங்களுக்கு தேவை எவை என்று எனக்கு தெரியும். நான் ஏற்ற வேளையில் நீங்கள் என்னை தேடும் பொழுது உடனே தந்து நான் உங்களுக்கு பதிலளித்து உங்கள் தேவையை நான் நிறைவேற்றுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை மட்டுமே தேடும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு அதிகமாக தருவேன். உங்கள் தேவைகளை நீங்கள் ஒரு தேவைகளை கூறுவீர்கள், நான் உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் இரட்டிப்பாக தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து எந்த மனிதரையும், சில பேர் பக்கத்தில் உள்ளவர்களை நம்புவார்கள், சிலவர்கள் சகோதர சகோதரிகளை நம்புவார்கள். இப்படி மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள், கர்த்தரை மட்டுமே நம்புங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார், ரெட்டிப்பான நன்மையால் நிரப்புவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு சில நேரங்களில் மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கின்றோம் அப்பா. நீர் இப்படிப்பட்ட எங்களுக்கு தந்த கிருபையின் வார்த்தைக்கு நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றில் இருந்து இனி எந்த மனிதரையும் நம்ப மாட்டோம், உம்மை மட்டுமே நம்புவோம், உம்முடைய ராஜ்யத்தை மட்டுமே தேடுவோம், உம்மை மகிழ்விக்கின்ற கரையில் மட்டுமே ஈடுபடுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மனிதர்களை தேடின அந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். நீர் எங்களை மன்னித்து உம்மை மட்டுமே தேடுவோம் என்று உறுதியெடுத்த எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேவைகளை இரட்டிப்பாக நிறைவேற்றி எங்களை மகிழ்ச்சி தந்து மது சந்ததிகளாக உம்மை பிரியப்படுத்தும் மக்களாக உமக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த உடைய பாத்திரமாக எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.